அனைவருக்கும் வணக்கம். விஜய தரங்கிணி அத்தியாயங்கள் 36 மற்றும் 37. அத்தியாயம் 36. வல்லாளனிடம் சிக்கிய வல்லூறுகள். எதிர்பாராத இடத்தில் மலர்விழியை சந்தித்த சோழியவரையன். மலர்விழி இங்கே எப்படி வந்தால்? வெள்ளங்குமரனுக்கும் அவளுக்கும் எப்படி இந்த அளவிற்கு நெருக்கம் ஏற்பட்டது என தனக்குள்ளாக கேட்டுக்கொண்டு அதற்கு விடை கிடைக்காமல் போகவே மலர்விழியை மறுபடியும் கூர்ந்து பார்த்துவிட்டு வெள்ளங்குமரன் பக்கம் திரும்பினான். மலர்விழியின் உள்ளத்திலோ ஊற்றெடுத்து பெருகிய உணர்வுகள் சூறாவளியாக சுழன்று அடித்து மோதத் தொடங்கவே அவற்றின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாதவளாக செதுக்கி வைத்த சிலையாக நின்றாள் அவள். மலர்விழி, காலம் மிக கொடிது. உன் தந்தை பல வருடங்களுக்கு முன்னால் செய்த பாவச் செயல்களுக்கு அவருக்கு தண்டனை கொடுத்ததோடு நின்று விடாமல் உன் சகோதரனையும் சேர்த்து பழிகொண்டு விட்டது. இதோ இப்போது உன்னையும் பழிவாங்க சோழியவரையின் வடிவில் வந்து நிற்கிறது. பார்த்தாயா? அவளுடைய உள்மனம் அவளை நோக்கி எள்ளி நகையாடியது. தந்தை செய்த பாவத்துக்கு தனையனையும் பழிவாங்கி விட்ட இறைவன் அதோடு திருப்தி அடையாமல் தன்னையும் பழிவாங்க திட்டமிட்டு விட்டானே என உள்மன குரலுக்கு துணை நின்றது அவள் மனம். அவ்விருவரும் தம் தம் நினைவுகளில் மூழ்கி கிடந்ததால் அந்த சமயத்தில் அங்கே அதுவரையில் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த அமைதியை கலைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானான் வெள்ளங்குமரன். வா சோழியவரையா, ஏன் தயங்கி நிற்கிறாய்? இவள் என்று அவனை வரவேற்று ஏதோ சொல்லத் தொடங்கினான் வெள்ளங்குமரன். இடையில் குறுக்கிட்டான் சோழியவரையன். மலர்விழியை எனக்கு முன்பே தெரியும். அது மட்டுமன்று, சிறுவயதில் நாங்கள் ஒரே ஊரில் ஒரே தெருவில் அடுத்தடுத்த வீடுகளில் வசித்தவர்கள்தான் என்ற சோழியவரையன் மலர்விழியின் பக்கமாக திரும்பினான். மலர்விழி, காலம் மிக வேகமாக சுழல்வதை பார்த்தாயா? பல வருடங்களுக்கு முன்னால் நான் ஏதுமறியாத பருவத்தில் காலடி எடுத்து வைத்திருந்த நான் ஊர் சபையாருக்கு முன்னால் செய்யாத குற்றத்திற்காக உன் தந்தை என் சொத்தின் மீது கொண்டிருந்த அளவற்ற ஆசையால் மிக தந்திரமாக என் மேல் சுமத்திவிட்ட குற்றத்திற்காக வெக்கி தலை குனிந்து குறுகி நின்ற காட்சி உனக்கு நினைவு இருக்கிறதா? செவிகளை இறுக மூடிக்கொண்டாள் மலர்விழி. வேண்டாம் வேண்டாம், கடந்து போன நிகழ்ச்சிகளை மறுபடியும் கிளறி என்னை துடிக்கச் செய்யாதீர்கள். என் தந்தை அன்றைக்கு உங்களுக்கு இழைத்த அநீதிக்கு அடுத்த சில வருடங்களுக்குள் காலம் கையும் முடங்கி போய் படுத்த படுக்கையாக கிடந்து தண்டனையை அனுபவித்து விட்டு விண்ணுலகம் போய் சேர்ந்து விட்டார். அவர் செய்த பாவம் அவருக்கு மட்டும் தண்டனையை பெற்று தரவில்லை, என் சகோதரனின் உயிரையும் சேர்த்தே பறித்துக் கொண்டு விட்டது. இப்போது உங்கள் மூலம் என் வாழ்க்கையிலும் சூறாவளியாக சுழன்றடிக்க தொடங்கியுள்ளது. மனம் நொந்து குமரி குமரி அழுதாள் மலர்விழி. வெள்ளங்குமரனை அளவுக்கு மீறிய குழப்பம் ஆட்கொள்ளவே, சோழியவரையா, எனக்கு எதுவுமே புரியவில்லை. என்ன நடந்தது? அதை விளக்கமாக சொல். வெள்ளங்குமரா, எனக்கு விவரம் தெரியாத பருவத்தில் நிறைய சொத்துக்களுடன் என்னை மலர்விழியின் தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு என் தந்தை தன் பணி முடித்து விட்ட திருப்தியில் கண்ணை மூடிவிட்டார். சொத்துக்களின் மேல் மலர்விழியின் தந்தைக்கு ஏற்பட்ட ஆசை என்னை திருடன் என பொய் சொல்லி ஊர் சபையாரின் முன்பு நிற்க வைத்தது. மலர்விழியின் தந்தைக்கு ஊர் சபையாரிடம் மிகுந்த செல்வாக்கு இருந்தது. நான் ஊரை விட்டே துரத்தப்பட்டேன். தஞ்சைக்கு வந்து பல இன்னல்களுக்கு இடையே வளர்ந்து இதோ இப்போது படைத்தலைவனாக பதவி ஏற்றிருக்கிறேன். மலர்விழி விம்மல்களுக்கு இடையே பேசினாள். நீங்கள் எப்படி என் தந்தையின் பொருள் ஆசைக்கு பலியானீர்களோ அதே போல என் சகோதரனும் நானும் என் சிறிய தந்தையின் சூழ்ச்சிக்கு ஆளாகி சொத்தை இழந்து வயிற்று பிழைப்பிற்காக தஞ்சைக்கு வந்து சேர்ந்தோம். வைத்திய தொழில் எங்களை காப்பாற்றியது. அப்பொழுதுதான் இவர் எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டார். நான் குறுக்கிட்டதால் பகைவர்கள் அமரசிம்மனின் உயிரை பறித்து பழிக்கு பழி வாங்கிவிட்டனர் என்று சொன்ன வெள்ளங்குமரன். சோழியவரையா, நடந்ததை மறந்து மன்னிப்பதே மனித பண்பு. இவளை மன்னித்து விடு என்று வேண்டிக் கொண்டான். சேச்சே, எனக்கு எந்த விதமான கோபமும் மலர்விழியின் மேல் ஏற்படவில்லை. அவளை இங்கு பார்த்தவுடன் என் உணர்ச்சிகளின் எழுச்சி நடந்தவற்றை சொல்ல தூண்டியது, அவ்வளவுதான். மலர்விழி, உன் வாழ்க்கையில் நான் நிச்சயம் குறுக்கிட மாட்டேன், இது உறுதி என்றான் உணர்ச்சி மிகுந்த குரலில். மலர்விழியின் உள்ளத்தில் மனமுள்ள மலர்கள் இதழ் விரித்து மலர்ந்தன. நான் வந்த விஷயத்தை மறந்து விட்டேனே. கங்க நாட்டு மன்னர் தஞ்சைக்கு வந்திருக்கிறார். உன்னை மந்திர ஆலோசனை மண்டபத்திற்கு அழைத்து வர சொல்லி அரசர் என்னை அனுப்பினார். வா,
நாம் விரைவாக செல்ல வேண்டும் என கிளம்பினான் சோழியவரையன். மலர்விழி, நான் அரண்மனைக்கு போய்விட்டு திரும்பும் வரையில் நீ எக்காரணத்தை கொண்டும் இந்த மாளிகையை விட்டு வெளியே செல்லாதே. நான் வரட்டுமா என்று அவளிடம் விடைபெற்றுக் கொண்டு சோழியவரையனை பின்தொடர்ந்தான் வெள்ளங்குமரன். இருவரும் அரண்மனையை நோக்கி விரைந்து சென்ற அதே சமயத்தில் விருந்தினர் மாளிகைக்கு முன்னால் 3 பேர் வந்து நின்றனர். சுற்றுமுற்றும் பார்த்தனர். பிறகு திருப்தியுடன் விருந்தினர் மாளிகையின் வாயில் காவலர்களை நெருங்கினர். எங்களை சோழ இளவரசர் அனுப்பினார். மாளிகைக்குள் உள்ளறையில் ஒரு சிறு வைரப்பேழை இருக்கிறது. அதை எடுத்து வரும்படி இளவரசர் உத்தரவிட்டுள்ளார் என்றான் மூவரில் ஒருவன். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் வாயில் காவலர்கள். இளவரசர் தான் உங்களை அனுப்பியுள்ளார் என்று நாங்கள் எப்படி நம்புவது? சந்தேக குரலில் கேட்டான் காவலர்களில் ஒருவன். இதோ பார் என்று தன் இடுப்பு கச்சையில் இருந்த ராஜமுத்திரையை எடுத்து காண்பித்தான் மூவரில் ஒருவன். அதை உற்று பார்த்த காவலர்களில் ஒருவன், உள்ளே செல்லுங்கள். மாளிகையின் உள்ளறையில் விருந்தினர் ஒருவர் தங்கி இருக்கிறார். அவரிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு பேழையை எடுத்து வாருங்கள் என்றான். மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து விழிகளால் ஏதோ சாடை செய்து கொண்டனர். நீங்களும் எங்களுடன் என்று இழுத்தான் வந்தவர்களுள் ஒருவன். இல்லை இல்லை, தேவையில்லை, நீங்களே சென்று எடுத்து வாருங்கள் என்று அனுமதி கொடுத்தான் வாயில் காவலன். ராஜமுத்திரை வாயில் காவலர்களின் சந்தேகத்தை அறவே நீக்கியிருந்தது. அப்படியானால் சரி என்றபடியே மூவரும் மாளிகைக்குள் நுழைந்து உள்ளறையை நோக்கி நடந்தனர். மாளிகையின் உள்ளறைக்குள் அவர்கள் நுழைந்த போது அறையின் நடுவே இருந்த பஞ்சனையில் மலை ஒன்று படுத்து கிடப்பதைப் போல படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் விராட வல்லாளன். அவர்கள் எந்த பேழையை தேடி வந்தார்களோ அந்த பேழை அவனது கரத்தில் இருந்தது. மாதங்கி மாளிகையை விட்டு செல்லும் போது மறந்துவிட்டு போயிருந்த விஷம் தோய்ந்த குருவால் அவனுக்கு அண்மையில் படுக்கையில் கிடந்தது. வந்தவர்களோ என்ன செய்வது என தெரியாமல் விழித்தனர். விஷம் தோய்ந்த குருவால் அவன் பக்கத்தில் கிடக்கிறது. அதை எடுத்து அவனை முடித்துவிட்டு பேழையை எடுத்துக்கொண்டு சென்று விடலாம் என்றான் மூவரில் ஒருவன். இல்லை, அப்படி செய்தால் அதன் விளைவுகள் பின்னால் நம்மை பாதிக்கும் என மறுத்தான் மற்றொருவன். படுத்திருப்பவனுக்கு நம் ராஷ்டிரகூட ஒற்றர்கள் என்றா தெரிய போகிறது? அவனை எழுப்பியே பேழையையும் குருவாலையும் வாங்கி கொண்டு போவோமே, இதில் அஞ்சுவதற்கு இடமே இல்லை என்றான் ஒருவன். மாதங்கி பேழைக்குள் ராஷ்டிரகூட நாட்டு ராஜமுத்திரையை வைத்துவிட்டு வந்தது மிக பெரிய தவறு. அவசரப்பட்டு ஓடி வந்து விட்டாள் என்றான் ஒருவன். இனி அதை பற்றி பேசி பயன் இல்லை. நடக்க வேண்டியதை பற்றி நாம் சிந்திப்போம். இதில் சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது? வாருங்கள், பேழையை மெதுவாக அவரிடமிருந்து எடுப்போம். விழித்துக் கொண்டால் கை வரிசையை காட்டுவோம் என கூறிக்கொண்டே முன்னால் நடந்தான் ஒருவன். முன்னால் சென்றவன் விராட வல்லாளனின் கையில் இருந்த அந்த பேழையின் மீது கைவத்த மறுக்கணம் வல்லாளனின் வலுவான கால் தாக்கியதால் அலறிக்கொண்டே தரையில் விழுந்து உருண்டான். சட்டென எழுந்து அமர்ந்த விராட வல்லாளன் குருவாலை எடுக்க கை நீட்டிய இன்னொருவனை தனது வலுவான கரத்தால் தாக்கினான். நிலை குலைந்து பின்னால் சரிந்தான் அவன். மூன்றாவதாக நெருங்கியவனை விருட்டென எழுந்து விழாவில் காலால் உதைத்தான். அவன் உதைத்த வேகத்தில் அலறிக்கொண்டே அரை கதவில் போய் அவன் விழுந்ததால் தலையின் பின்புறம் கதவில் பலமாக மோதியது. தரையில் விழுந்தவன் இழந்திருப்பதற்குள் அவன் கழுத்தில் தன் பாதத்தை பதித்த வல்லாளன் தன் பலம் முழுவதையும் அந்த பாதத்தில் இறக்கவே அவன் காலை இரு கரங்களாலும் விளக்க முயன்ற அவன் அது முடியாமல் போகவே விழி பிதுங்கி கால்களை உரித்து துடித்தான். மற்ற இருவரும் எழுந்து வந்து தன்னை தாக்க தொடங்குவார்கள் என எதிர்பார்த்த விராட வல்லாளன் ஏமாந்தே போனான். மெதுவாக தள்ளாடி எழுந்தவர்கள், எங்களிடமே மோதுகிறாயா? வீணாக உயிரை மாய்த்து கொள்ளாதே, விடு அவனை என்றனர் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க. பாதத்தை பகைவனின் கழுத்திலிருந்து எடுத்தான் விராட வல்லாளன். மற்ற இருவரும் கீழே விழுந்து கிடந்தவனை தூக்கி நிறுத்தினர். கடகடவென சிரித்த வல்லாளன் பிறகு சிரிப்பை நிறுத்திவிட்டு, நீங்கள் இப்போது பேசியது அனைத்தையுமே கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். இனி இந்த பக்கமே தலை வைத்து படுக்காதீர்கள். ஓடுங்கள் என்றான். உன்னை என பல்லை கடித்தான் ஒருவன். அடுத்த கணம் விராட வல்லாளனின் வலுவான நீண்ட கரங்கள் கொடுத்த குத்தில் கரத்தால் வாயை மூடிக்கொண்டான்.
மூடிய கை வழியாக பல்லில் இருந்து வழிந்த குருதி எட்டி பார்த்தது. விருட்டென மூவரும் மாளிகையின் வாயிலை நோக்கி ஓடத் தொடங்கினர். விராட வல்லாளனின் நகைப்பு அவர்களை தொடர்ந்தது. அத்தியாயம் 37. பாறையில் ஊறிய பாச ஊற்று. அந்தி மாலை சூரியன் அன்று முழுவதும் பயணம் செய்துவிட்ட களைப்புடன் கதிர்களை சுருக்கிக் கொண்டு மறைய தொடங்கிவிட்டதை கண்ட இருளரக்கன் மந்தகாச புன்னகையுடன் மெதுவாக தன் கரங்களை நீட்டி மண்ணுலகை சுற்றி வளைக்க தொடங்கியிருந்தான். இருள் தொடங்கிவிட்டதை உணர்ந்த பறவைகள் இரை தேடும் பணியை நிறுத்திக் கொண்டு தங்களுடைய கூடுகளை நோக்கி பலவிதமான ஒலிகளை எழுப்பிய வண்ணமாக விண்ணில் பறந்து கொண்டிருந்தன. மாளிகையில் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த பாவை விளக்குகள் பணிப்பெண்களால் ஏற்றப்பட்டதால் தோன்றிய ஒளிவெள்ளம் இருள் அரக்கனால் எங்களிடம் நெருங்க முடியாது என சவால் விடுவதைப் போல மாளிகை சுவர்களில் பதிக்கப்பட்டிருந்த ரத்தின கற்களில் பாய்ந்து இந்திரஜால வித்தையை இமைக்கும் பொழுதில் செய்ய தொடங்கியிருந்தன. நிஜந்த சேனன் மாளிகையின் முன்னறையில் பணிப்பெண்களால் ஏற்றப்பட்ட பாவை விளக்குகள் ஈழப்படை தளபதிக்கும் சோழற்படை தலைவனுக்கும் இடையே நடந்த உரையாடல் எப்படிப்பட்ட சூழலை அங்கு உருவாக்குமோ என்ற அச்சம் உள்ளுக்குள் எழுந்தாலும் தங்கள் பணியை செவ்வனே செய்ய வேண்டும் என எண்ணியதால் எவ்வித மாறுபாடும் இல்லாமல் வழக்கம் போலவே ஒளி வெள்ளத்தை அந்த அறைக்குள் படர விட்டிருந்தன. அவள் வித்யதாரிணி அல்லல், அவள் சகோதரி விஜயதரங்கினி என்று சோழர் படை தலைவன் நிதானமாக வீசிய சொற்களை கேட்டு பிரமித்து போய் நின்றுவிட்ட சக்க சேனாபதி சில கன பொழுதுகள் விஜயதரங்கினியையே வைத்த கண் வாங்காமல் கூர்ந்து பார்த்தான். அப்படி பார்த்ததால் அதே முகம், அதே சாயல் இருந்தாலும் வித்யதாரிணியிடம் காணப்படும் கம்பீரம் இவளிடம் இல்லை. கூந்தலிலும் கூறிய வெளிகளிலும் நுணுக்கமான மாறுபாடுகள் காணப்படுகின்றன என்று தனக்குள் சொல்லிக் கொள்ளவும் செய்தான். பிறந்தது முதல் தன்னுடைய பாதுகாப்பிலேயே வளர்ந்துவிட்ட வித்யதாரணியின் மேல் தான் வைத்திருந்த பாச உணர்வு அதே தோற்றமுடைய விஜயதரங்கினியிடமும் ஏற்படுவதை அவனால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. கொடிய மனம் படைத்த தன்னிடமும் ஏதோ ஒரு மூலையில் பாச ஊற்று தன்னையும் அறியாமல் வெளிக்கிளம்பி குளிர்ச்சியாக வேகமாக பரவுவதை அவனால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. வாயில் படியில் நின்றிருந்த சோழர் படை தலைவன் சக்க சேனாபதியின் உள்ளத்திலும் பாசத்திற்கு இடமுண்டு என்பதை புரிந்து கொண்டான். அப்படி புரிந்ததால் பாறையில் நீரூற்று போல படைத்தளபதியின் உள்ளத்திலும் பாச ஊற்று பரவுவது படைப்பின் விசித்திரம்தான் என்று முணுமுணுத்தான் சோழர் படை தலைவன். அந்த 3 பேரின் உள்ளங்களிலும் ஊற்றெடுக்கும் உணர்ச்சிகளை பற்றி அறியாத காவலர் தலைவன் பொறுமை இழந்து, படைத்தளபதி, இன்னும் ஏன் தாமதிக்கிறீர்கள்? அவனை வெட்டி கொள்ளுங்கள் என்றான் சீற்றம் மிகுந்த குரலில். கோபத்துடன் காவலர் தலைவன் பக்கம் திரும்பினான் சக்க சேனாபதி. ஈழ நாட்டிற்கு நான் படைத்தளபதியா அல்லது நீர் படைத்தளபதியா? வந்து அவன் தப்பி என்று தடுமாறினான் காவலர் தலைவன். அது எனக்கு தெரியும், நீர் சொல்ல வேண்டிய தேவையில்லை என தேறினான் சக்க சேனாபதி. அவனது சீற்றத்தை கண்டு அதிர்ச்சியுற்று அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான் காவலர் தலைவன். சக்க சேனாபதியின் நடவடிக்கையை கண்டு காவலர் தலைவனுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது என்றால் சோழர் படை தலைவனுக்கோ வியப்பு ஏற்பட்டது. அடுத்தாற்போல சேனாபதி நடந்து கொண்ட முறை வித்யதாரணியின் மேல் அவன் வைத்திருந்த பாசத்தின் அளவை கோடிட்டு காட்டியது. கையில் பிடித்திருந்த நீண்ட வாளை உரைக்குள் சொருகிக் கொண்ட சேனாபதி சிந்தனையில் ஆழ்ந்தான். பிறகு பேசத் தொடங்கிய போது அவன் குரலில் உறுதியும் தெளிவும் காணப்பட்டது. சோழர் படைத்தலைவரை, ரோஹிணி தேவியின் வாழ்க்கையில் என் மூலம் விதி அளவுக்கு மீறி விளையாடியிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டு விட்டேன். போர்க்களத்தில் சற்றும் சஞ்சலம் கொள்ளாமல் மிக தெளிவான திட்டத்தோடு எதிரிகளை எதிர்க்கும் ஆற்றல் பெற்ற நான், ரோஹிணி தேவி என்னை விரும்பவில்லை என கூறியதும் அறிவிழந்து அந்த பாவச் செயலை செய்துவிட்டேன். என்னால் பிரிந்த அந்த குடும்பம் மறுபடியும் இணைந்தால் எனக்கு மன நிம்மதி ஏற்படும். என்னுடைய இந்த மனமாற்றத்துக்கு காரணம் எனக்கே ஆச்சரியமான ஒன்றுதான். ஆகையால் அதை பற்றி விவாதத்தில் ஈடுபடுவது அர்த்தமற்ற செயல். நீங்கள் ஈழ நாட்டிற்குள் ஒற்றராக நுழையவில்லை என்பதையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உங்கள் விருப்பப்படி இந்த பெண்ணையும் அழைத்துக் கொண்டு நீங்கள் சோழ நாடு செல்வதற்கு நானே ஏற்பாடு செய்கிறேன். உறுதியான குரலில் அவன் சொல்லி முடிக்கவும் விஜயதரங்கினியின் முகம் மலர்ந்தது. படைத்தளபதி என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தான் சென்னி பேரரையன். குறுக்கிட்டான் ஈழப்படை தளபதி.
நாம் மறுபடியும் போர்க்களத்தில் சந்திப்போம். விருட்டென அந்த மாளிகையை விட்டு வெளியேறினான். அவனை பின்தொடர்ந்தான் காவலர் தலைவன். ஈழப்படை தளபதி மாளிகையை விட்டு வெளியேறி வெகு நேரமாகியும் கூட தீரன் சென்னியும் விஜயதரங்கினியும் வியப்பின் விளிம்பை எட்டியவர்களாக ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்த்தபடி அப்படியே நின்றிருந்தனர். சென்னிதான் முதலில் உணர்வுகளின் முழு வீச்சிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டான். அப்படி விடுவித்துக் கொண்டவன் மெல்ல விஜயதரங்கினியின் அருகில் சென்று அவளது தோள் மீது தன் வலக்கரத்தை பதித்தான். விஜயதரங்கினி, உணர்வுகளில் இருந்து விடுபட முயன்றாள் அவள். ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? எது? சக்க சேனாபதியின் உள்ளத்திலும் பாச உணர்ச்சி பொங்குவது ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? மெதுவாக உணர்வலைகளில் இருந்து மீண்டாள் விஜயதரங்கினி. ஆம் பிரபு, அந்த ஆச்சரியம் தந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் எனக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது என்றவள். தான் செய்த பாவச் செயலுக்கு பிராயச்சித்தம் தேடும்படி நம்மை இங்கிருந்து செல்ல அனுமதித்து விட்டார் என்றாள். அது மட்டும் என்று விஜயதரங்கினி, அவருடைய இந்த நடவடிக்கைக்கு பின்னால் ராஜதந்திரமும் கலந்திருக்கிறது என சொல்லிவிட்டு சிரித்தான் சென்னை பேரறியன். ராஜதந்திரமா? என்ன ராஜதந்திரம்? நான் ஈழ நாட்டிற்குள்ளே சுற்றி கொண்டிருந்தால் அதற்குள் அரசியல் சுற்றிகளை அறிந்து கொள்வதோடு அரண்களின் வலிமையையும் பொறியமைப்புகளின் செயல்பாடுகளையும் அறிந்து கொண்டு விடுவேனோ என படைத்தளபதி பயப்படுகிறார். வியப்புடன் சென்னியை பார்த்தால் விஜயதரங்கினி. என்ன அப்படி பார்க்கிறாய்? அவர் நினைத்திருந்தால் உங்களையும் என்னையும் இப்போதே சிறைப்பிடித்து பாதாள சிறையில் தள்ளி இருக்க முடியும். நீங்கள் நினைப்பதை போல அவருடைய பாசத்திற்கு பின்னால் எந்த விதமான ராஜதந்திரமும் இருக்க நியாயமில்லை. ஏதோ சொல்வதற்காக வாயை திறந்த தீரன் சென்னி. வாருங்கள் நண்பரே, அவர்களை வழி அனுப்பி விட்டீர்களா என கேட்டுக்கொண்டே மாளிகைக்குள் நுழைந்த நிஜந்த சேனனை கண்டதுமே எதுவும் பேசாமல் மௌனமானான். அவன் பதில் சொல்லாததால் தானே பேசத் தொடங்கிய விஜயதரங்கினி, அவர்களை வழி அனுப்பி விட்டுதான் வந்திருக்கிறார் என்றாள். பிறகு சக்க சேனாபதி வந்ததையும் அவனுடைய மனமாற்றத்தையும் விவரித்தாள். மிகவும் நல்லதாக போய்விட்டது. நிம்மதியாக நீங்கள் சோழ நாடு நோக்கி பயணமாகலாம் என்றான் நிஜந்த சேனன் மகிழ்ச்சியுடன். நிஜந்த சேனன் மாளிகையில் தீரன் சென்னியும் விஜயதரங்கினியும் ஈழப்படை தளபதியின் மனமாற்றத்தை பற்றியும் சோழ நாட்டை நோக்கி தாங்கள் செல்ல இருக்கும் பயணத்தை பற்றியும் பேசிக் கொண்டிருந்த அதே சமயத்தில் தஞ்சை அரண்மனையில் மந்திர ஆலோசனை கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிக் கொண்டிருந்தார் பராந்தக சோழர். அமைச்சர் பெருமக்களே, படைத்தலைவர்களே, கோட்ட தலைவர்களே, ராஷ்டிரகூட மன்னன் கிருஷ்ணன் சோழ நாட்டின் பெரும்பகுதி தன்னுடைய ஆட்சியின் கீழே வந்துவிட வேண்டும் என கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அந்த கனவு எந்த காலத்திலும் பலிக்காது என சவால் விடுவதை போல என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் கங்க நாட்டு மன்னர் பிருதிவிபதி சோழ நாட்டின் வலிமை மிக்க பேரரணாக நின்று நம்மை காத்து கொண்டிருக்கிறார். இருப்பினும் சோழ நாட்டின் மீது படையெடுத்து வருவதற்கான ஏற்பாடுகளில் ராஷ்டிரகூட மன்னர் தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாக கங்க மன்னர் செய்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆகையால் வெகு விரைவிலே போர் தொடங்கும் அபாய சூழ்நிலை தோன்றியுள்ளது. ராஷ்டிரகூட மன்னரின் எண்ணத்தை அடியோடு அளிக்க வேண்டும். அதற்காக இளவரசன் ராஜாதித்தனை பெரும் படையுடன் அனுப்புவது என தீர்மானித்துள்ளேன். தன்னுடைய பேச்சில் சற்று இடைவெளி கொடுத்தார் தஞ்சை மன்னர். உடனே அங்கிருந்த அனைவரும் சோழ இளவல் ராஜாதித்தர் வாழ்க வாழ்க, வெற்றிவேல் வீரவேல் என ஆரவாரித்தனர். மன்னர் மீண்டும் தனது பேச்சை தொடர்ந்தார். சோழ இளவரசன் ராஜாதித்தன் தன் படையுடன் திருமுனைப்பாடி நாட்டில் தங்கி இருந்து ராஷ்டிரகூட படைகளால் சோழ நாட்டிற்குள் புக முடியாத பேரரணாக விளங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளேன். இந்த ஏற்பாட்டின்படி ராஜாதித்தன் வருகின்ற முழுமதி நாளன்று படையுடன் திருமுனைப்பாடியை நோக்கி பயணமாவான். வெற்றி அல்லது வீர மரணம் என்பதையே தன் மூச்சாக கொண்டு ராஜாதித்தன் தலைமையில் செல்லும் படை வீரர்கள் செயல்படுவார்கள். கணீர் என்ற குரலில் பராந்தக சோழர் பேசி முடிக்கவும், சோழ சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க, வெற்றி நோக்கி விரைந்தேகும் வேந்தனின் மைந்தன் வெற்றியுடன் திரும்பட்டும் என்ற கோஷங்கள் மந்திர ஆலோசனை மண்டபத்தில் மிக பெரிதாக ஒலித்தன.
தனது ஆசனத்தை விட்டு எழுந்த கங்க மன்னர் பிருதிவிபதி விரைந்து சென்று ராஜாதித்தனை அணைத்துக் கொண்டார். வெற்றி நமதே என்ற வார்த்தைகளை அவரது உதடுகள் உணர்ச்சியுடன் உதிர்த்தன. மீண்டும் அடுத்த பதிவான 38வது அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். நன்றி.